பேசிவோம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். இப்போ வந்து இறைவன் அமைப்பு எனக்கு கொடுத்துருக்குறாரு, ஜடாமுடி கொடுத்துருக்குறாரு, கோயில் ஆலயத்தில் எனக்கு அமைப்பு கொடுத்துருக்காரு. எல்லாம் இருந்து என்னால் போக முடியாது. ஏன்னா என்னால் வந்து இது கட்டியுமே நம்ம உழைக்காத சோறு தின்னக்கூடாது அப்படின்னு இறைவனுக்கு சேவை செய்ய சொல்லியிருக்காரு. எல்லாமே எனக்கு அமைப்பு கொடுத்துருக்குறாரு. இப்போ பாருங்க, குழந்தைங்க எப்படி கண்ணு சோர்வாக இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு அந்த சங்க அபிஷேகத்துக்கு இருந்து நான் வந்து என்னை அறியவே இல்லை. தள்ளால தள்ளால் தூக்கம் வருது. தன்னால் எனக்கு என்னவோ மாதிரி உடம்பெல்லாம் வந்து ஒரு என்னால் என்கிட்ட இல்லவே இல்லை. அன்றைக்கி சொன்னேன் பார்த்தீங்களா, சங்க அபிஷேகம். இந்த இந்த இடம் வந்து எனக்கு வந்து குழி விழுந்து போச்சு. இந்த இது வந்து குழி சொல்லுவாங்க பாரு, சாவு குழி. இதுதான் சாவு குழின்னு சொல்லுவாங்க. எனக்கு இவ்வளோ நாள் இப்படி இல்லை. சங்கோபிஷேகத்துலேருந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு. அப்படியே இந்த இடத்துல வந்து கருவாலியம் வந்துடுச்சு. அது வந்து எனக்கு அதுலேருந்து எனக்கு வந்து என் உடம்பு வந்து என்கிட்ட இல்லை. ஒரு மாதிரியாக சோர்வு கொடுக்குது, என்னென்னவோ பண்ணுது உடம்ப. அப்படி இருந்து கூட நம்மளால் வந்து நம்ம சாமியார் வேடமும் இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது. அமைப்பு ஆண்டவன் எல்லா அமைப்பும் கொடுத்துருக்குறாரு. ஆனால் வந்து எல்லாரும் போய் ஆலயத்தில் போய் உட்கார முடியல. நம்ம உழைச்சி தான் சாப்பிட்ணுன்னு நான் பாருங்கள் மிஷினில் தான் தைக்கிறேன். நானும் தைச்சி தான் சாப்பிட்றேன். எங்கள் அப்பனுக்கும் சேவை செய்வேன். நான் என்னால் முடிஞ்சது நான் தைச்சி தான். அதுதான் சொல்கிறது, உங்களுக்குள்ளே தான் இறைவன், மனுஷனுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாரு. நீங்கள் வந்து ஆலையெல்லாம் இது மனுஷனை தேடி போகாதீங்க. நீங்கள் வந்து வீட்டில் வந்து நல்ல அமைப்பில் இருந்தாலே இறைவனுக்குள்ளே தேடி வந்துடுவார். அப்படிதான் சொல்கிறாரு அப்பா. நீங்கள் அதை மட்டும் செஞ்சாவே போதும். பாருங்க, எனக்கு அப்படிதான் பாருங்க, அப்படியே கண்ணு சொருவுது. என்னால் முடியல, தைக்க முடியல. அப்படி இருந்தும் நான் தைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்னு எனக்கு ஆண்டவன் எல்லா அமைப்பும் கொடுத்துருக்குறாரு. ஆனால் கொடுத்து கூட என்னால் பொய் பொருட்டு இந்த மாதிரியெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாத காரணத்தினால எதுவுமே நம்ம கை நீட்டி யாசகமும் என்னால் வாங்க முடியாது. இதே மாதிரி தான் அந்த சங்க அபிஷேகம் போயிட்டு வந்ததுலேருந்து, அதுக்கு முன்னாடியிலேருந்து இப்படி தான் இருக்கிறேன். ஆனால் இங்கே இப்போ ஓவராக இருக்குது. எதனா ஒன்றா அப்படியே சோர்வு, அப்படியே எதனா நேரம் படுத்துனே இருந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. என்னை வந்து கடவுள் கூப்பிடணுன்னா இப்படி தான் கூப்பிடுவார். என்னை தைக்க விட மாட்டார். வேறு கடவுள் நம்ம போய் அடைத்தாவில் அந்தந்த டைமுக்கு அவரே கூப்பிட்டுப்பார். அந்தந்த டைமுக்கு கூப்பிட்டுன்னு எனக்கு உடம்பு சரியாதாகிடும். உடம்பு ஒரு மாதிரி சோர்வாயிடுவேன் நான். அவரே வந்து என்னை அழைச்சிடுவார். இதுக்கு மேலே என்னால் தைக்க முடியாது. நான் தைக்கணும்னு நினச்சா கூட தைக்க முடியாது, பேச முடியாது. இன்னும் உடம்பு சரியாத மாதிரி ஆகிடுவேன். நான் நல்லா தான் பேசுவேன், நல்லா தான் செய்வேன். இது பாருங்க, தன்னால் வந்து ஐயா நீங்களே பாருங்கள், நான் எதுவுமே செய்யலைங்க, தச்சின்னு தான் இருக்கிறேன். ஐயா வந்து நான் அவசப்படுற வேதனை ஒரு நாளை நான் எவ்வளோ அவசப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். சும்மானா அதை தரன்னு ஆடுறாங்கன்ட்டு நீங்கள் போயிட்டு அவங்க காலெல்லாம் முடிறீங்க. அதெல்லாம் இல்லை.
ஒரு நாளில் நான் எவ்வளோ அவஸ்தைப்படுறேன்னு எனக்கும் தெரியும். அந்த தன்னை மாரி என்னால் தாங்க முடியாது. நான் நல்லா தான் தைச்சிருந்தேன். எங்கள் அப்பா கூப்பிட்டாருன்னா என்னால் முடியாது. என் உடம்பு சரியில்லாதவிடும் தன்னை அறியாத நான் போயின்னே இருப்பேன். அப்பா கூப்பிட்டாலே முடிஞ்சிச்சு என் கதை. ஒரு நாளும் இப்படி தான் நான் வேதனையை ஆரம்பிச்சுக்கிறேன். கடவுள் எப்படி வராருன்னு நீங்கள் கேட்குறீங்க. தன்னறியாத நிலையை தான் இது கடவுள் வர்றது. கடவுள் வந்து உள்ள நம்மளை வந்து இயற்கை மூலிமா என்னவோ அது இது பண்ணும். நம்மளால் அந்த டைமில் நம்ம மேலே ஒரு கரண்ட்டு ஷாக்கு எப்படி கரண்ட்டு ஷாக்காச்சு அது இருக்கும். இனிமேல் என்னால் தன்னறியாதனால போயினே இருப்பேன். இனிமேல் என்னால் பேசக்கூட முடியாது. அப்பான்னு வந்துட்டாருன்னா முடியாது. என்னால் பேசி தன்மை கூட இழந்துடுவேன். அவர் வந்து ஒரு
அன்பே சிவம். ஒரு நாளும் இப்படி தான் அவஸ்தைப்பட்டு இருக்கிறேன் இறைவன் அடையிறதுக்கு. நான் அவஸ்தைப்படுறது உலகத்துக்கு தெரியணும். இறைவன் வந்து சும்மா வந்து யோகா பயிற்சியெல்லாம் பண்ண வந்துட மாட்டார். ஒரு நாளும் ஒரு தாய் வந்து எவ்வளோ துன்பப்படுறாங்களோ அந்த துன்பத்தை நான் அலைஞ்சுன்னுக்கிறேன். அப்படி தான் இறைவன் ஒருவர். நீங்கள் நினச்சுன்னா இப்போ யோகா பயிற்சி பண்ணால் வந்துடுவார் நீங்கள் நினச்சிக்கிறீங்க. கிடையாது. ஒரு தாய் வந்து ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்கிற சமமாக நான் வேதனையை அனுபவிச்சுன்னுக்கிறேன். அந்த வேதனை தான் உங்களுக்கு மருந்து. நீங்களாம் இறைவன் ஆலயம் போங்க, சித்தர் ஆலயம் போங்க. மனிதனிடம் போகாதீங்க. நான் படுற வேதனை உங்களுக்கு மருந்து. அன்பே சிவம்.